ஆயுஷ் ஆர்ஓ சிஸ்டம்ஸ் இது வந்து லொக்கேஷன் சென்னை போட் கிளப் ரோடு அடையாறில் உள்ள ஒரு இண்டிவிஜுவல் பங்களாக்கு வந்து நம்ம ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே என்ன கம்ப்ளைண்ட் கேட்டிங்கன்னா, வாட்டரில் வந்து கலரு, ஸ்மெல்லு, ஓடரு இந்த 3 கம்ப்ளைண்ட்டும் இந்த வாட்டரில் இருக்குது. நல்ல ஃபோமிங்கும் வந்து வாட்டரில் வந்து வருது. போர் வாட்டரோட நேச்சுரல் கலர் இதுதான். இதில் வந்து விழும்போதே பாருங்கள், நல்ல ஃபோமிங் இருக்குது, நல்ல ஸ்மெல்லும் ஹெவியாக இருந்துச்சு. ப்ளஸ் அது இல்லாமல் கலர் வந்து உங்களுக்கு பேல் இல்லோவாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து நம்ம டிஸ்இன்ஃபெக்டன்ட் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு போர் வாட்டரோட மிங்கிள் ஆகி உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் சிஸ்டம் மூலமாக வந்து வர வாட்டருக்கு வந்து தனியாக ஒரு 2000 லிட்டர் டேங்க் வந்து இங்கே ஏரேஷன் ப்ராசஸ்க்காக கொடுத்துருக்கோம். இந்த டேங்க்கில் தான் வந்து ஏரேஷன் ப்ராசஸ் நடக்கும். இந்த 2000 லிட்டர் வந்து இவங்களுக்கு ஒரு நாளைக்கு கன்சப்ஷன் வந்து 1000லேருந்து 1500 லிட்டர்ன்றதுனால 2000 லிட்டர் டேங்க் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த 2000 லிட்டர் டேங்க்கில் ஏரேஷன் கான்டாக்ட் ஆகிற மாதிரியும் ப்ளஸ் அது இல்லாமல் வந்து நல்ல ஸ்ப்ரேயிங் சிஸ்டமும் வந்து கொடுத்துருக்கோம். வித்து ஃபுல்லி கவர்டான ஒரு நெட்டும் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து நம்ம ஒரு இன்செக்டோ ஒரு டஸ்ட்டோ வந்து உள்ளே போகக்கூடாதுன்றதுனால. ஸோ இங்கே ட்ரீட்டட் ஆகிற வாட்டர் வந்து ஒரு 1 HP மோனோ பிளாக் செல்ஃப் ப்ரைமிங் மோட்டர் மூலமாக வந்து செக்ஷன் ஆகி அந்த வாட்டர் வந்து நேராக வந்து நம்மளுக்கு அயன் ரிமூவல் ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்ட்ரேஷன் மூலமாக ஃபில்ட்ரேஷன் நடந்து தான் அவங்களோட சர்வீஸ் டேங்குக்கு போகிற மாதிரி ஒரு செட்டப் வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஏரேஷன் டேங்குக்கு வந்து ட்ரைனு, ஓவர்ஃப்ளோ எல்லாமே வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இந்த செல்ஃப் ப்ரைமிங் வாட்டர் மூலமாக செக்ஷன் ஆகிற வாட்ரு கிட்டத்தட்ட ஒரு 60 to 70 ஃபீட்டு வந்து கீழே டிஸ்டன்ஸ் வச்சு, ஏன்னா அவங்களுக்கு லொக்கேஷன் வந்து இங்கே வந்து வெளியில் வைக்கிறதுக்கு வந்து லொக்கேஷன் வந்து சரியாக செட் ஆகலைன்றதுனால பிஹைண்ட் த பில்டிங் மேலே வந்து ஒரு டாப் ஃப்ளோர் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து அந்த டேங்க்கை வந்து லொக்கேட் பண்ணி அங்கே வந்து செல்ஃப் ப்ரைமிங் மோட்டர் போட்டு ஏரேஷன் டேங்க்லேருந்து வர வாட்டர் வந்து பைப்பிங் பண்ணி ஒரு 60 to 80 ஃபீட் டிஸ்டன்ஸில் தான் வந்து இங்கே ஃபில்ட்ரேஷன் யூனிட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு மேனுவல் அயன் ரிமூவல் ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்ட்ரேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஃபில்ட்ரேஷன் ஆகிற வாட்டர் தான் அவங்களோட ட்ரீட்டட் வாட்டர் டேங்க் வந்து 1000 லிட்டர் டேங்க் வந்து இங்கே இருக்குது. அந்த 1000 லிட்டர் டேங்க்லேருந்து ஒரு ப்ரெஷர் பம்ப் மூலமாக தான் ஹோல் பில்டிங்க்கும் வந்து வாட்டர் சப்ளை ஆகுது. ஸோ இந்த ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமை வந்து நம்ம முதல்ல வந்து பேக் வாஷிங், ரின்சிங் இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு வாட்டர் கிளாரிட்டி கிடச்ச உடனே தான் ஃபில்ட்ரேஷனுக்கு வந்து மூவ் ஆகி வாட்டரோட ஃபில்டரோட குவாலிட்டியை நீங்களே பார்க்கலாம். வாட்டர் எவ்வளோ கிளாரிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ப்ளஸ் ஃபோமிங் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு. அது இல்லாமல் வந்து வாட்டரில் ஸ்மெல் சுத்தமாகவே கிடையாது. வாட்டரோட குவாலிட்டியை நீங்களே பாருங்கள். நல்ல கிறிஸ்டல் கிளியராகவே வந்து நம்மளுக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு கன்சிஸ்டன்சியாக வந்து கிடைக்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வாட்டரில் கலரு, ஓடரு, ஸ்மெல்லி காம்பனண்ட் ஏதாவது இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அந்த வாட்டரை நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து வாட்டரை டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட்டை பண்ணி கொடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.